சொல்லுவாங்க, பொண்டாட்டிய லவ் பண்ணணுமா? இதெல்லாம் பொறுக்காதா? லவ் பண்ற மாதிரி பொண்டாட்டி தான் நம்ம லவ் பண்ண மாட்டோமா சார்? அப்படி சொல்லி பொண்டாட்டிலாம் லவ் பண்ற மாதிரியா இருக்கு? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. வீட்டுக்கு போனா இந்த தலையை கட்டி கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ கல்யாண தண்ணிக்கு வச்சது கர்மம், அந்த தலையை பப்பா பேடு போட்டுக்கிட்டு அதுலயே என் பொண்டாட்டி சார் இந்த நைட்டின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சா, எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, நைட்டிய போட்டுக்கிட்டு மீன் வாங்க போயிருவா. மீனை வாங்கிட்டு அதே கையில நைட்டிய தொடச்சுப்பா. நான் வீட்டுக்கு போனா அதே நைட்டில என்ன கட்டிப்பிடிப்பா. நைட்டு ஃபுல்லா மீன் நாத்தம். எப்படிங்க லவ் பண்ண முடியும்? மனைவி மாதிரி மங்களகரமா இருக்கணுங்க. சும்மா லவ் பண்ணணும் எழுதி இருக்காரு. அதெல்லாம் அவரு நீ சொன்னதுக்கு அப்புறம் எழுதி வச்சு பேசுறேன். மோசமா உண்மையிலே சொல்றதுனால எப்படி நினைச்சு தெரியுமாங்க, கல்யாணம் ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ண வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தங்க. ஒரு படம் பார்த்தங்க. அந்த படத்துல அப்படி புதுசா உள்ள வருவாங்க. ஹஸ்பண்ட் வந்தோடனே அப்படி பொண்டாட்டி அந்த முந்தானை எடுத்து அப்படி வேர்வையெல்லாம் ஊத்தி, அத்தான் காப்பி வேணுமாத்தான், டீ வேணுமாத்தான், அது வேணுமாத்தான், இது வேணுமாத்தான் கேட்பான் நினைச்சு கல்யாணம் பண்ணங்க. இன்னைக்கு நடக்குது என்ன, நான் கேட்கிறேன், காப்பி வேணுமா அம்மா, டீ வேணுமா அம்மா, இதுகளை வச்சுக்கிட்டு எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? இது பரவாயில்லைங்க ஐயா. நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல ஸ்ரீதேவி கமலஹாசன் காலை தொட்டு கும்பிட்டு காலையில அப்படி கண்ணுல முடிச்சிச்சு. எங்க இந்தாங்க காப்பி அப்படின்னு கொடுத்துச்சு. நான் கேடிவில படம் பார்த்துட்டு இது மாதிரிதான் இருக்கும் போல கல்யாண வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா காப்பினா வரல. எனக்கு பால் வாங்கவே நான் தான் எந்திரிக்கிறேன் 5 மணிக்கு. நான் பரவாயில்ல போலியே, அவளதான் தூக்குச்சட்டியோட வாசல்ல நிப்பேன். நல்லா வாழ்க்கையில தெரியாதவமா கல்யாணம் பண்ண சார். உண்மையே மனைவியை பத்தி சொல்லணும்னா சொல்லுங்க. சொல்லவா? சொல்லு. இல்ல யார் தெரிஞ்சுக்கிறதுக்காக என் மனைவியை பத்தி சொல்லவானா நடுவருக்கு ஆர்வத்து விஷயத்த நீ எந்த மனைவி என்னன்னே தெரியல. ஐயா ஒரே ஒரு மனைவி தான் ஐயா. தங்கம் போல ஒரு பொண்ணுங்க. உண்மையிலே சொல்ல என் மனைவியை கூட விட்டுலாங்க, என் மாமியாவாங்க தூக்கி போட்டு மிதிக்கணும். இங்க நாஞ்சில் நாளைக்கு நான் இன்ஸ்டால போட்டுருவேன். ஐயா ஆழம் பண்ணிடாதீங்க. உண்மையிலே தெய்வம் மாமியா போல தெய்வம் எங்கும் இல்லை. சொந்த வீட்டுல இருக்கியா? அப்படியா? எழுதி வாங்க வேண்டிய காலில் விழுந்து கும்பிடியா? ஆமாயா மாமானா இன்னைக்கு பல உயரத்துல இருக்காங்க. என்ன காரணம்? மாமா என்ன மாமா? அந்த மாமா எங்க மாமா எப்போ அனுப்பிட்டேன். நம்ம மாமா அதான் காரணம். பழிச்சு இருக்காருங்க. உண்மையிலே சொல்றேன், எவ்வளவு ஐயா நான் இங்க உள்ள பெண்களுக்கு அவனு சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், சமைக்க தெரியும் விட்டுருங்கம்மா, விட்டுருங்க. ஆமா, யூடியூப்பை பார்த்து சமைக்கிறேன்னு சொல்லி எங்க உயிரை வாங்காதீங்க. நாங்க ஹோட்டல்ல கூட வாங்கி சாப்பிட்டுப்போம். முன்னாடி எல்லாம் பெண்கள் சமைச்சா என்ன பண்ணாங்க? தட்டுல போட்டாங்க. இப்ப எல்லாம் சமைச்சா எடுத்து நெட்ல போடுது. என் பொண்டாட்டி ரசத்தை வச்சுட்டு அதை Facebookல போட்டுருக்கா. அத 100 பேர் லைக் பண்ணிருக்கான். அந்த ரசத்தை 2வது லைக் உங்க லைக். ஆமா இருக்கட்டும் விடு. ஃபர்ஸ்ட் மாமா நீங்க மாமா இருங்க வாங்க, இன்னும் 10 நிமிஷம் சேர்ந்து போயிடுவோம். ஆளாளுக்கு லைக் பண்ண ஏன் நிலைமை என்ன ஆகுது? என் பொண்டாட்டி வந்தா என்னங்க நான் வச்ச ரசத்தை Facebookல 100 பேர் லைக் பண்ணாங்க, நீங்க எங்க லைக் பண்ணன்னு கேட்டா நான் சொன்னேன், அம்மாடி அவங்க எல்லாம் ரசத்தை Facebookல பார்த்தவங்க, நான் மட்டும் தான் சாப்பிட்டு பார்த்தவன். அது ரசமா இல்ல விஷமான்னு எனக்கு தான் தெரியும். என்ன உங்க மனைவில சட்னி வைப்பாங்களா? சட்னினா பிரமாண்டமா வைப்பாங்க. அப்படியா? என்ன சட்னி? தக்காளி சட்னினா அரைச்சான்னு வச்சுக்கோங்க, அப்படியே கந்தல் கதக்கலமா மூக்கு செடி மாதிரியே இருக்குங்க. அப்படியா? என் பொண்டாட்டி மட்டும் பத்தினி இல்லையா, வரைக்கிற சட்னி என்ன தவிர எவனும் தொட முடியாது. போயிட்டே இருப்பேன். குடுத்து வச்ச ஆளுங்க. இதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிருங்கண்ணே. இஞ்சி போட்டு சட்னி வாங்க, குடுத்து வச்சால் ஆக மட்டும் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி. ஆமா, ஏன் பொண்டாட்டி ஒரு 3 வகையான சட்னி வைப்பா. என்ன தெரியுமா? என்ன? நேத்து வச்சது, முந்தானத்து வச்சது, போன வாரம் வச்சது, போன மாசம் வச்சது. அங்க ஒரு அக்கா உளுந்து சிரிக்குது, சண்டாளி என்ன மாதிரியே உன் பொண்டாட்டி இருக்காளட்டு. பாவம் உங்களை கட்டினவர் என்ன பாடுபடுறாரோ. ஆக மொத்தத்துல எல்லா வீட்லயும் இப்படி அந்த சட்னியை அரைச்சி ஃப்ரிட்ஜை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல நடுவர் அவர்களே. அவ்வளவு கோவத்துல இருக்கேன். ஏன் அப்படி? குப்பை தொட்டியில வைக்கக்கூடியதெல்லாம் கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறாங்க, ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடியதெல்லாம் கொண்டு குப்பை தொட்டியில வைக்கிறாங்க. சட்னியை வச்சா பரவாயில்ல, இத்தினோண்டு ரசம் எவ்வளவு நேரம் என் பொண்டாட்டி ரசத்தை கொண்டு வச்சிருக்கான். என் பொண்டாட்டியா ரசத்தை வச்சா, என் மாமியார்லாம் உள்பாவனை கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க. ஏன்னா சம்மருக்கு குழுன்னு கிட்டணுமா? அந்த ஃப்ரிட்ஜை தந்து தண்ணி குடிக்க முடியுமா நடுவர்களே? தண்ணி குடிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. பொதுவாக இந்த நாமத்துல நீ திடீர்னு இப்ப கேட்டாங்களா? இல்லங்க இப்ப கேட்டாங்களா? அன்னைக்கு இப்படி ஃப்ரிட்ஜை தந்து புதுசா ஒரு பச்சை கலர்ல ஒரு சட்னி இருந்துச்சு. சரி, ஆக என் பொண்டாட்டி புதுசா ஒரு சட்னி வச்சிருக்காங்க, நல்ல பச்சை கலர்ல இருந்துச்சு. எடுத்து நானும் 3 தோசையை சாப்பிட்டுட்டேன் நடுவர்களே. சரி, என் பொண்டாட்டி அங்க என்னங்க அந்த சட்னியை சாப்பிடாதீங்கன்னா, ஏமான்னு அது சட்னி இல்லைங்கன்னா வேற என்னமா? அது நான் கையில வைக்க வச்சிருந்த மருதாணி இலையை அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தேன்.
அப்ப நீங்க மதுதானிய தொத்தே 3 தோசை சாப்பிட்டிருக்கீங்க. ஆமா. ஏ அப்பா கடுமை. அந்த வாழ்க்கை எதுக்கு அப்புறம்? உண்மையிலே சொல்லட்டுமா, மொட்டாட்டி வைக்கிற சட்னியோட மருதாணி இலை நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல. என்னைக்கு 2 தோசை தான் திப்பேன், அன்னைக்கு 3 தோசை தின்றுருக்கேன். நீங்க நாளைக்கு போகும்போது நான் இங்க பறிச்சு தரேன் உங்களுக்கு. நம்ம வீட்டுல பைபாஸ்ல வச்சிருக்காங்க அரளி வித சட்னி பிரமாண்டமா இருக்கு. அதுவும் இங்க இருங்க, தோசை நல்லா முருகலா சுட்டு நெய் போட்டு சுடணும். அப்படி சாப்பிட்டோம்னா அடுத்த பட்டிமன்றத்துக்கு நான் வர வேணாம். அவ்வளவு 10 நிமிஷம் தானே. இப்ப அதெல்லாம் இங்க இருக்க, இப்ப யாரும் அரளி விதை சாப்பிட்டா போய் சேரது இல்ல. ஏன்னா அது பூரா ஹைபிரிட். ஒண்ணு இது மாதிரி வயிறு பாஞ்ச கட்ட பேசாம இருக்கும். இந்த பிரச்சனை அடியாங்க. பொட்டுக்கடலை சட்னி ஆசைப்பட்டது ஒரு தப்பாங்க. இதுல என்னையா தப்பு? பொட்டுக்கடலை சட்னி ஆசைப்பட்டது தப்பானே. ஆனா பொட்டுக்கடலை சட்னி ஆசைப்பட்டது தப்பானே. தம்பி பொட்டுக்கடலை சட்னி சாப்பிட ஆசைப்பட்டது அவனை டீ குடிக்க விடியா பாவன் தடுமாறி போய் தர்றான். அக்கா பொட்டுக்கடலை சட்னி சாப்பிட ஆசைப்பட்டது தப்பாக்கா? என் பொண்டாட்டி போய் கேட்டேன், எம்மாடி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு பொட்டுக்கடலை சட்னி வைங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டா. என்ன கேட்டாங்க? குங்கும பொட்டுல வைக்கணுமா ஸ்டிக்கர் பொட்டுல வைக்கணுமா? அப்பா மாப்பிள்ளைங்க வாங்க. எத்தனை மணிக்கு ட்ரெயின்? காலையில 5 மணிக்கு. கொஞ்சம் முன்னாடி கிளம்ப. நிஷாக்கா கூட பேரு திருச்சியில டிராப் பண்ணா மட்டும் போதும். அவ்வளவுதான் விட்டுருங்க. மாப்பிள்ளை கிளம்பட்டும். அது கூட பரவாயில்லைங்க. இட்லி பொடி சாப்பிட ஆசைப்பட்டது தப்பா? இதுக்கு ஏதாச்சும் வச்சிருப்பையா நீ? இட்லி பொடி ஆசைப்பட்ட தப்பு இல்லையா? ஆனா இட்லி பொடி சாப்பிட ஆசைப்பட்டது தப்பானு? தப்பு இல்ல. என் பொண்டாட்டிட்ட சொன்னேன். ஒண்ணு சிரிச்சிட்டு சொல்லு, இல்ல சொல்லிட்டு தெரியும். இல்லங்க அவ்வளவு பெரிய நகைச்சுவைங்க. எம்மாடி இட்லி பொடி வெளியே வாங்கி கட்டிப்படி ஆகல, இட்லி பொடி வீட்டுல அரைச்சி வைன்னு. சரி. மத்தியானம் வீட்டுக்கு போனா 10 இட்லிய வெயில காய வச்சிருக்கா. இட்லி பொடி இட்லி அரைச்சி பொடி ஆக்கிறதுக்கு. அப்புறம் என்ன ஏன் கிளம்பாம இவ்வளவு நேரம்? நீ இருக்கீங்களா மேம்? இத யாரு சொல்லி கொடுத்தான்னு கேட்டா, பரந்தாங்க நிஷாக்கா தான் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்துல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் நான் சிரிச்சுக்கவா? நீங்க பேசுங்க. கைத்தியம் பேசாம வலைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். வெடி வெள்ளம் எடுத்து கையில கொண்டு நானே தான் மூட்டிக்கிட்டேன். வழியும் இல்ல, வழக்கு இன்னும் முடியவில்லை. வேணாமே கல்யாணம், நான் போறேன் சன்னியாசா. நீ அதத்தான் ஒரு 3 முடிச்சால முட்டாளாட கேளு கேளு தம்பி. இவ்வளவு கஷ்டப்படுவோம். இதே கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவுடைய சமையல். இங்க எத்தனை பேருக்கு இங்க அம்மாவுடைய சாப்பாடு பிடிக்கும் பாருங்க. அண்ணனுங்களா பொண்டாட்டி சாப்பாடு பிடிக்குமானே? பொண்டாட்டியவே பிடிக்க மாட்டேங்குது. பொண்டாட்டியுடைய சாப்பாடு எப்படி பிடிக்கும்? எனக்கு என்னமோ ஊருக்குள்ள உங்களுக்கு போதான் 3 பேரும் அம்மாவுடைய சாப்பாட்டுல அன்பு இருக்குங்க. அந்த காலத்துல அம்மிக்கல்ல ஆட்டி அந்த ஆட்டோல ஆட்டி கொடுக்கும்போது எவ்வளவு அன்பு இருந்துச்சு. அந்த அன்பு இந்த பொண்டாட்டிட்ட இல்லைன்னு சொல்லிதான் நாங்க இவ்வளவு வாதமும் எவ்வளவு கஷ்டப்படுத்தாங்க தெரியுமா? உண்மையிலே சொல்றேன், எங்களோட பெண்களுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுங்களேன். நல்லா கொடுக்கலாம். நம்ம ஊர் பெண்கள் தான் நல்லா கைத்தட்டுங்க. கைத்தட்டுங்க. ஏதோ சொல்றாப்ல என்ன ஏன் தெரியுமா? இவ்வளவு பெண்கள் இருந்தும் அமைதியா இருக்கக்கூடிய ஊர்னா அது நம்ம ஊர் மட்டும்தான். ஏன் தெரியுமா அமைதியா இருக்காங்க? நான் பேசுறேன்னா நீங்க நாளைக்கு காலைல வந்து வாங்க. அந்த பட்டிமன்றம் வச்சாங்க, மூஞ்சியும் முகம் கட்டைங்க. இவன் ஒரு நடுவறிஞ்சுட்டு உன கூட்டியாந்து அதுல இடையில வேற கட் பண்ணிடணும். பீப் சவுண்ட் வரும், இடையில வந்துடும். வந்து பேச சொன்னா பாட்டுக்கு உட்காந்துட்டு ரூகுச்சு அது கண்டதையும் பேசி தொலைணும். சனியை முடிச்ச இவனை போய் கூட்டியாந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா அப்படிலாம் இல்லையா? உண்மையிலே இந்த ஊர் மக்கள் ரொம்ப நல்ல மக்கள். எப்படி சொல்லுங்க? அமைதியா நிகழ்ச்சி ரசிக்கிறாங்க. இதே எங்க ஊர் பக்கம் வந்து பாருங்க, 4 பொம்பளைங்க சேர்ந்தா போதும் நாசமா போயிடும். பேசிக்கிட்டே இருக்காக்கா. அப்படி என்ன பேசுறாங்க? அப்படி என்னதான் பேசுறாங்க? நானும் பக்கத்துல போய் கேட்டேன். அம்மா சொல்லுச்சு, ஆமாடி வாத்தியார கல்யாணம் பண்ணிய உன் வாழ்க்கை எப்படி இருக்கு நீ கேட்கிற. ஏதாவது தப்பு பண்ணா போதும் உடனே பெஞ்சுக்கு மேல நிக்க சொல்றான். ஆமாடி நீ கண்டக்டர் கல்யாணம் பண்ணிய உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? உனக்கு ஏதாவது பரவாயில்ல, வீட்டு வாசல வந்து நிக்க விட மாட்டேங்கிறான். படியில நிக்காத உள்ள போ, படியில நிக்காத உள்ள போ, படியில நிக்காத உள்ள போங்கிறான். ஆமாடி நீங்க எங்க அழுகிறீங்க? இல்லக்கா இந்த மைசெட்டுக்கார கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பா போச்சுடி. கல்யாணம் தன்னைக்கு மைசெட்டை ஃபர்ஸ்ட் நைட் ரூம் பூரா கட்டி இன்னும் சிறிது நேரத்திலே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த எனது முதலிரவு துவங்க இருக்கிற காரணத்தினால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் உடனடியாக அப்புறம் மெயினை ஆஃப் பண்ணி விட்டு சனியை முடிச்ச உடனே பழக்கது. அப்பா மைக் செட் மட்டும் தான் கட்டணும் இல்ல எல்இடி லைட் போட்டா?
எலியடியும் போட்டிருக்கிற நீ பாட்டு வயரப்படி வாயில சொல்லி விட்டுறாத ஒரு ஜோக்குக்கு சொன்னையா நல்லா இருக்கு அக்கா சொல்லுக்கா இன்னொரு அம்மா ஆமாடி என்னக்கா பேசுக்கா யாக்கா சிரிக்கிற நீ போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிடி சும்மா அடிச்சுட்டே இருப்பாங்க என்ன பண்ணுவேன் ஆமாக்கா அடிக்க கைய ஓங்குவான் ஒரு 50 ரூபாய் கையில கொடுத்து அப்படியே கீழே போட்டுருவாங்கக்கா இது பரவாயில்லக்கா நான் போய் கபடி வீரரை கல்யாணம் ஏன்க்கா கல்யாணம் பண்ண அவன் என்னக்கா ஆளுனா நல்லா கட்டு மஸ்ட் அப்புறம் என்னக்கா நல்லா இருக்கா நைட்டு 10 மணிக்கு வர்றாங்க கபட்ஸ் தொட்டு விட்டு அவுட்டுன்னு ஓடிடுறான் எங்கடா பைசன் படம் பார்க்க போறேன் போயிடுறாங்க கல்யாணம் ஆகி 15 வருஷமா அவுட்டா தான் போயிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் விளையாடவே இல்லையாக்கா அவுட்டுக்கா தொடு கொடுக்கே வரலக்கா அவன் எங்கக்கா எடுக்க போறான் ஆமாடி நீ அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணியடி உன் வாழ்க்கை எப்படி இருக்கு உனக்காவது பரவாயில்லடி ஒரு குழந்தை உண்டா இருக்கேன் உடனே அவங்க கிட்ட போய் சொல்றேன் என்னங்க நான் குழந்தை உண்டா இருக்கேன் உடனே அவன் சொல்றான் இதெல்லாம் எதிர்க்கட்சியுடைய திட்டமிட்ட சரியாகத்தான் இருக்கு அக்கா இது பரவாயில்லக்கா போய் இந்த விஜய் டிவில ஷோ பண்றவன கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பா போச்சுக்கா பெரிய தப்பாச்சக்கா ஆமாக்கா என்னக்கா அப்படி பண்றான் ஒண்ணுலக்கு ஏதாச்சும் யூடியூப்ல வந்துகிட்டே இருக்காங்க ஏதாவது ஸ்டேஷன்ல தேடிக்கிட்டே இருக்காங்கக்கா இவனை கட்டி நான் வாழ்ந்து அது கூட பரவாயில்லக்கா பட்டிமன்ற நடுவரை கல்யாணம் பண்ணது தப்பா போச்சுக்கா ஏக்கா கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டு வேணா விடுக்கா இல்லக்கா நீ சொல்லுக்கா சொன்னா நடக்கான்னு இன்னொரு அக்காவை சொல்லுவேன் சொல்லுக்கா விடுக்கா சரிக்கா விடுக்கா வந்திருக்கா போதும்க்கா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நடுவர்களே கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது இன்னைக்கு ஒண்ணு இல்ல கல்யாணமான ஆண்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட நட்போட எவ்வளவு ஜாலியா இருந்தோம் நீங்க நட்புனாலே எல்லாத்தையும் தப்பா நினைக்கிறீங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நிறைய தரக்கூடிய நண்பர்கள் நிறைய இருக்காங்க எனக்கெல்லாம் நீங்க எல்லாம் எடுத்துக்கலாம் எவ்வளவு சிறந்த நண்பர் அண்ணெல்லாம் இன்னைக்கு நான் தொலைக்காட்சியில பார்த்துட்டு எவ்வளவு விஷயம் எனக்கு பாராட்டி இன்னைக்கு இந்த பட்டிமன்றம் கூட்டு வந்து உன்னால பேச முடியும் கூட்டு வரனா இது போல நட்பு உலகத்தில் இருக்கதானே செய்கிறது ஆனா இந்த மனைவி எல்லா நட்பையும் சந்தேகப்படுறாங்க அதுதாங்க எங்க பிரச்சனை நண்பர்கள் என்றாலே கெட்டவர்களா நினைக்கிறாங்க ஒண்ணு இல்ல இன்னைக்கு பாருங்க இப்பதான் தீபாவளி முடிஞ்சு நடுவர்களே கடைசி இதை மட்டும் சொல்லிக்கிறேன் தீபாவளி முடிஞ்சது தீபாவளிக்கு புடவை எடுக்கலாம் துணி கடைக்கு போயிட்டேன் சரி என் பொண்டாட்டிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாச்சு கேட்டாங்க சரி இவன் கூட வந்த தங்கச்சி ஆச்சா அவளுக்கு ஒரு புடவை வாங்கலான்னு அவளுக்கு ஒரு புடவை வாங்கினேன் என் பொண்டாட்டி என்ன பண்ணா அவளுக்கு மட்டும் ஒரு 5000 ரூபாய் புடவை வாங்கிட்டு என் தங்கச்சிக்கு மட்டும் 500 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டான் எனக்கா தாங்க முடியல என்னதான் கூட வந்த தங்கச்சி இல்லையா பொண்டாட்டிக்கு 5000 ரூபாய் புடவை தங்கச்சிக்கு 500 ரூபாய் புடவை நேரா என் தங்கச்சி வீட்டுல கொண்டு போய் இந்த 5000 ரூபாய் ஸ்டிக்கர் 500 ரூபாய் புடவையிலையும் 500 ரூபாய் ஸ்டிக்கர் 5000 ரூபாய் புடவையில ஒட்டிட்டு என் தங்கச்சி கிட்ட இந்த மணி உங்களுக்கு 5000 ரூபாய் புடவை எனக்கு 500 ரூபாய் புடவை ஏன் தங்கச்சி யாரு ஓ தங்கச்சியில அப்புறம் எப்படி இருக்கும் என்ன பொம்பளை மட்டும் புடவை சம்பாதிச்சிட்டியே அப்ப ஏன் தங்கச்சி எப்பேற்பட்டாலே 2 புடவையும் பார்த்தா என் பொண்டாட்டி கிட்ட அண்ணி நீங்களாவது எங்க அண்ணன் கூட பல இடம் வெளியே ஷூட்டிங் கிட்டிங் போறீங்க நீங்களே 5000 ரூபாய் புடவையை கட்டிங்க அண்ணி எனக்கு வெறும் 500 ரூபாய் புடவை போதுன்ட்டான் அப்போ கூட பிறந்த தங்கச்சிக்கு நான் ஒண்ணு வாங்கி கொடுக்கனாலும் என்னுடைய மனைவிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும் உண்மையிலே ஆண்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கும் என்றால் கணவனுடைய உழைப்பை நீங்கள் ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்க்காமல் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆடம்பர வாழ்க்கை என்ற பெயரில் பக்கத்து வீட்டில் அவ அதை போட்டிருக்கா இவ இதை போட்டிருக்கா என்று நினைக்காமல் இருந்தால் உண்மையில் ஆண்களின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆனா இன்னைக்கு பெண்கள் அப்படி இருக்காங்களான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை ஐயா இன்னைக்கு ஆடை கலாச்சாரத்தை பாருங்க எல்லாவற்றிலும் ஆடம்பரம் முன்னாடிலாம் இதுகாசத்துல நீங்க படிச்சா தெரியும் மேலாடை போடுறதுக்கு வரி கட்டணும் வரி கட்டி மேலாடை போட்டோம் ஆனா இன்னைக்கு மேலாடையை கலற்றுவதுதான் எங்களுடைய சுதந்திரம் என்று சில பெண்கள் சுத்தி கொண்டிருக்காங்க இது போல பெண்களை கட்டும் போது எங்களுடைய வாழ்க்கை எப்படி சந்தோஷமா கர்ம வீரர் காமராஜர் எடுத்துங்க இன்னைக்கு ஒண்ணு இல்ல ஒரு பையன் அப்படியே ஒரு கார்ல போயிட்டு இருந்தா ரோட்ல நின்னா இங்க வாங்குறேன் ஏன் ஸ்கூலுக்கு போறேங்கிறேன் ஐயா நான் காலையில சாப்பிடலையா சாப்பாடு மத்தியானம் கொடுத்தா சாப்பாடு கொடுத்தா நீ ஸ்கூலுக்கு போவியாங்கிறேன் போவீங்க அப்போ உனக்கு உணவு தான் பிரச்சனையா சொல்லி உனக்கு ஒருவேளை சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய கர்ம வீரர் காமராஜர் ஏன் இன்னைக்கு அதை அறிமுகப்படுத்தி தமிழகத்தை ஆண்டார் என்றால் அவர் கல்யாணம் ஆகல அதனால நல்ல விஷயங்கள்
விஷயங்களை செஞ்சாரு. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை ஒரு குதிரை ஓட்டி படத்தை பார்த்து அவங்க அம்மாட்ட சொன்னாரு, அம்மா நான் இந்த மாதிரி குதிரை ஓட்ட ஆசைப்படுறேன், குதிரை ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாரு. அப்ப விவேகானந்தருடைய அம்மா சொன்னாங்களா, நீ குதிரை ஓட்டி தப்பு கிடையாது. கிருஷ்ண பகவத்கீதையில கிருஷ்ண பகவான் போட்டோ இருக்குல்ல, நீ குதிரை ஓட்டி ஆனால் அமர்க்கார் பார்த்தீங்களா கிருஷ்ண தேரோட்டி, இவரை போல் குதிரை ஓட்டி ஆக வேண்டும் என்று அம்மா சொன்னாங்களா. இத்தனை அறிவுகளை வாங்கி நல்ல பல திட்டங்களை விவேகானந்தர் ஆன்மீகத்தை வளர்த்தாரு. எதனால் அவரால் வளர்க்க முடிந்தது? அவருக்கு கல்யாணம் ஆகல. அவ்வளவு இன்னைக்கு தமிழகத்தின் இந்தியாவின் பாரத பிரதமர் ஒரு டீ கடையில இருந்து இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமர் ஆனானா அதற்கு காரணம் என்ன? அவர் திருமணம் ஆகவில்லை. திருமணம் ஆகாததால் இவர்கள் எல்லாம் இப்படி பல விஷயங்களை சாதிக்க முடிந்தது. கடைசியா ஒண்ணே ஒண்ணுயா சமீபத்தில் படிச்சது, ஒரு கல்யாணம் ஆன உடனே கணவன் மனைவியை கூட்டு வந்தா மனைவிக்கு மாமியாருக்கு பிரச்சனை. அவனும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டா மனைவியிடம் தன்னுடைய அம்மாவை காப்பாற்ற முடியல. தாம் பெத்த தாயை முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டு வந்துட்டான். ரொம்ப கஷ்டமான நிலை ஒரு கணவனுக்கு ஒரு ஆண் மகனுக்கு ஏற்பட்டது. வேற என்ன பண்ண? மனைவி சொல்ல மஞ்சள் என்று பின்னாடி வந்துட்டான். வேற வழி இல்ல. ஏன்னா மனைவியை பகச்சா தன்னுடைய குழந்தை பாதிக்கும் என்று சொல்லி தன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் மடங்கி தாயை விட்டுட்டு வந்துட்டான். அப்ப அந்த தாய் உள்ள உட்கார்ந்து போகும்போது அந்த ஆசிரமத்துல கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமாமா? இல்ல எது வேணா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது வேணா நாங்க ஆசிரமத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அப்ப அந்த ஆசிரமத்துல சொன்னாங்களா, இங்க ஒரே ஒரு ஃபேன் மட்டும் போடுவீங்களா அப்படின்ட்டு. ஏமா உங்களுக்காக ஃபேன் வேணுமா? இது எனக்காக இல்லை, இந்த ஃபேன் எனக்காக இல்லை. எப்பதாவது ஒரு நாள் என்னை கொண்டு விட்டால் என்னுடைய மருமகள் அவனுடைய மருமகளும் வந்து இதே ஆசிரமத்தை விடுவா. அப்ப என் மருமக தங்கத்துக்கு ஃபேன் வேணும், அவ தூங்குறதுக்கு ஃபேன் வேணும் சொன்னா அந்த தாயுடைய வலி எப்பேற்பட்ட வலி. ஆகவே திருமணத்துக்கு பின்பு ஆண்கள் சந்தோஷமாக இல்லை இல்லை என சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நல்லா ஒரு தடவை நாஞ்சில் விஜயன் ஐயா கைதட்டுங்க ஐயா. வாங்க, வெரி குட். சூப்பர் சூப்பர்.